சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை படமாத்தூர் அருகே இருக்கக்கூடிய செம்பூர் அருகே வந்து சிவகங்கையில இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து வந்து மதுரையிலிருந்து சிவகங்கை நோக்கி வந்து ஒரு கேஸ் வாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரியில வந்து நேருக்கு நேர் மோதி உள்ளது. இந்த டேங்கர் லாரியின் பின்னாலே வந்து ஒரு டீசல் ஏற்றி வந்து ஒரு மினி டேங்கர் வண்டியும் இந்த விபத்தில் சிக்கியுள்ளது. மூன்றுமே ஒன்றோடு ஒன்று சிக்கி கொண்டதால் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. நல்ல சமயமாக வேற உயிர் சேதங்கள் எதுவும் இன்றி விபத்தில் கிட்டத்தட்ட 17 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்த அனைவரையும் ஊர் மக்களும் அங்குள்ள காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மருத்துவமனை வளாகத்தில் அந்த பேருந்தில் சென்றவர்கள் 5 நபர்களாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு வருவதால் மருத்துவமனை வளாகம் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் அந்த தொண்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து எரிபொருள் ஏற்றி கொண்டு வந்த 2 வாகனங்கள் அரசு பேருந்துல மோதியதுல வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்துல வந்து காவல்துறையினர் அதிகமானவர்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தீ விபத்துகள் எதுவும் ஏற்பட்டு விடாத வண்ணம் சிவகங்கை அது பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களும் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. தீயணைப்பு துறையினரும் அந்த டீசல் வாகனத்திலிருந்து வழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை தண்ணீரை ஊற்றி சரி செய்து வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வண்டி வந்ததை பார்க்க நம்ம செம்பூர் பஸ் ஸ்டாப் வண்டி வந்ததை பார்க்க இறக்கலைனாலும் இங்கே போய் அடி ஆயிடுச்சுல.